வியன்னா காங்கிரஸ்ல சர், அதாவது ரஷ்யாவை சேர்ந்த 2ஆம் சர் அலெக்சாண்டர் சம்திங் அவர் தான் வந்து இது பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. 9th 10th ஆக்சுவலாக நம்ம பார்த்து எல்லா கொஷின்ஸுமே வந்து இருக்கு. ஸோ இப்போது புனித கூட்டணி தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1815 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது என்னன்னா 1789 பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், 30 பொறுத்த வரைக்கும் ஜூலை இருக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி 48 வரும். அதுக்கடுத்து வந்து அதுக்கு அடுத்த கொஷினே பாருங்க, புனித கூட்டணி ஆவணம் யாரால் சமர்ப்பிக்கப்பட்டது? இப்போ தான் சொன்னால் ரஷ்யாவை சேர்ந்த சர் 1ஆம் அலெக்சாண்டர் அவர்களா. ஸோ அதுக்கடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேரக்டான கொஷின் ஓகேங்களா. எந்த சட்டம் அதன் கடுமையான விதிகள் காரணமாக கருப்பு சட்டம், ஸோ கருப்புன்னு இந்த கொஷின் நடத்தியிருக்கும் ரோவல்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து இந்த இரவு துயர் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ 90வது கொஷின்ஸ் பாருங்கள், முகலாயர் ஓவியத்தில் என்ன புதிய கருப்பொருள்கள் அறிமுகப்படுத்தினா? கண்டிப்பாக என்னன்னா அவங்க அவைகளுடைய காட்சிகளும் போர்களுடைய மற்றும் துரத்தல் பற்றி தான். ஸோ மத சின்னங்கள் கண்டிப்பாக இல்லை. முகலாயர் பொறுத்த வரைக்கும் செங்கோட்டை ஆகட்டும், ஷாஜகான் கட்டின தாஜ்மஹால் ஆகட்டும், இல்லை ஃபதேபூர் சிக்ரி ஆகட்டும், அந்த அலைந்திரவாசி எதுவாக இருந்தாலுமே அது மத சின்னங்கள் கிடையாது ஓகேங்க. எலிமினேட் பண்ணுங்க. சுருக்கக்கலை அப்படின்றது சின்னதாக ஓகேங்களா. ஸோ அதுவுமே இல்லை. இப்போ நிலப்பரப்பு ஓவியங்களா அப்படின்னு கேட்டால் அதுவுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நேற்று நான் ஒரு மெத்தட் சொன்னேன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணினா ஈஸியாக இருக்கும். ஸோ எப்பயுமே உண்மையான ஒரு ஆன்சரை அவங்க சுருக்க முடியாது. ஸோ பாருங்கள், இதை பெருசாக இருக்கா. ஸோ இந்த கொஷின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். 91வது கொஷின், டெல்லி சுல்தானியத்தின் மாகாண நிர்வாகத்திற்கு என்ன முறை பின்பற்றினார்? இக்தாவா. ஸோ இல்துமிஷ் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தேன் இந்த கொஷினுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 42வது கொஷின், பின்வரும் வரலாற்று அறிஞர்களின் எவர் சோழ பேரரசை பைசாண்டிய பேரரசுன்னு ஒப்பிட்டது ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் ஆன்சர் ஆக்சுவலாக பர்டன்ஸ்டெயின் அவர்கள் தான் ஓகேங்களா. யார்? பர்டன்ஸ்டெயின் அவர்கள் தான். இன்கேஸ் வந்து நீலகண்ட சாஸ்திரியுமே சொல்லியிருப்பாரு, ஆனால் பைசான்ட்ட சொல்லியிருக்க மாட்டார் ஓகேங்களா. ஆன்சர் என்ன? பர்டன்ஸ்மெய்த் அவர்கள் ஓகேங்களா. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். 93rd கொஷின், மெட்டர்னிக் ஜெர்மனியின் தேசிய இயக்கத்தை ஒடுக்க சில கடுமையான சட்டங்களை இயற்றினார். சட்டங்கள் என்னவென்று அழைக்கப்படும் ஆக்சுவலாக ஓகேங்களா. என்னன்னா கால்ஸ்பெட். இந்த கொஷின் ஆக்சுவலாக நம்ம டவுட்டில் வச்சுக்கலன்னா ஃபாக்லாஸ்ன்னு சொல்லுவாங்க. கால்ஸ்பெட் அறிவிப்புகளும் சின்ன வரும் ஓகேங்களா. அந்த கொஷின்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், பின் பண்ணி வைக்கிறேன். நம்ம ஏதாச்சும் ஆன்சர் வந்து தப்பாக சொன்னால் அதே எக்கனாமிக்ஸில் மாற்றி சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கோட்பாடெலாம் படிச்சிருக்கோம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சொல்ல நினச்சேன். ஸோ அசெக்ஷன் 11 பொறுத்துக்க வந்து 5 தான் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரனாலஜிக்கல் இந்த டைம் இல்லவே இல்லைங்க. நான் வந்து க்ரனாலஜிக்கல் படிங்கன்னு சொன்னேன், பட் ஆனால் க்ரனாலஜிக்கல் வரல. ஆனால் நிறைய பேர் வந்து கூற்றுக்காரணம் கேளுங்கன்னு சொன்னாங்க, பட் ஆனால் நான் சொன்னேன் கூற்றுக்காரணம் வராதுமே. மேக்ஸிமம் ஃபஸ்ட் டைம் இப்போ இப்படி ரொம்ப நாள் கழிச்சு வைக்கிறதுனால MCQ தான் வரும்னா அது இப்போ MCQ தான் நிறைய வந்தது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல்பர்ட் லாயில் கூற்றுப்படி துணைப்படை திட்டத்தின் எத்தனை படிநிலைகள் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 படிநிலைகள் ஓகேங்களா. 3 ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திய தேசியவாதம் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் குழந்தை. பிரிட்டிஷ் அதிகாரிகள் அப்பிறப்பினை அங்கீகரிக்கின்றனர் என்று கூறியவர் யாருன்னா காப்லாண்ட் அவர்கள். யார்? காப்லாண்ட் அவர்கள் ஓகேங்களா. ஸோ 96வது கொஷின், 1830ஆம் ஆண்டு புரட்சி உங்களுக்கு சொன்ன ஃபஸ்ட்டு ஓகேங்களா. 1830ல் சார்லஸ் 10 வருவாரா. ஸோ பட் சார்லஸ் 10 என்ன பண்ணுவோம், அட்டானமி ஆட்சி, மொனார்கி ஆட்சி இருப்பார். அப்போ அதுக்கப்புறம் மொனார்கி போனதுக்கப்புறம் என்ன, முழுமையான மன்னராட்சி. அந்த மன்னராட்சி போனதுக்கப்புறம் என்னன்னா கான்ஸ்டியூஷனல் மொனார்கின்னு சொன்னால் உங்களுக்கு நடத்தும் போது 1848களில் லூயி பிலிப் வருவார் திருப்பியும். அவர் வந்து இப்போ வந்து 1848 போனதுக்கப்புறம் வந்து முழுமையான வந்து ஒரு ரிபப்ளிக் அரசாயிரம்னு சொல்லியிருந்தேன் அந்த கொஷின்ஸில். ஸோ அந்த கொஷின் நீங்கள் தெளிவாக கேட்டுறதுமே ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. உண்மையாக சொல்ல போனால் நம்ம நடத்தினதில் 9th 10th யூனிட்டில் எல்லா கொஷின்ஸுமே கவர் பண்ணியிருக்கோம். ஒரு கொஷின்ஸ் கூட மிஸ் பண்ணாமங்க. அதே போல் இந்த வாரன் ஹெஸ்டிங் ஆகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி அந்த மாதிரி நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, சிம்பிளாக படிச்சிருந்தீங்க, இப்போ ரொம்ப நிறைய படிக்காமல் சிம்பிளாக படிச்சிருந்தீங்க, ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். சில கொஷின்ஸ்லாம் உண்மையாக டஃப்பாக இருந்தது ஓகேங்களா. இந்த ஹராப்பாவில் கேட்டிருந்த 2 கொஷின்ஸுமே டஃப் கொஷின்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போகலாம். 97வது கொஷின். ஸோ இந்த கொஷின் பாருங்களேன், ஆங்கிலேய நேபாள போர் கூர்க்காக்கள் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர் யாருன்னா ஆக்சுவலாக வந்து ஜென்ரல் கில்லஸ்பி தான் ஆன்சர் வரும் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இங்கே என்னன்னா சார் தாமஸ் இஸ்லாப்னு போட்டிருக்கோம். இந்த கொஷின் நான் பின் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஆன்சர் கில்லஸ்பி தான் வரும். நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் ஓகேங்களா. 98வது கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் A மற்றும் காரணம் B ரெண்டுமே கரெக்டாக விளக்குகிறது. இந்த கொஷின் தான் சொன்ன அராப்பா கொஷின் சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குல்கி கலாச்சாரம், நெக்ஸ்ட் நாள் கலாச்சாரம் மற்றும் சோப் கலாச்சாரம் ககோலித்திக் கிராமங்கள் சார்ந்தவை. இவை பாலுச் குன்றுகள் சார்ந்த ஹராப்பாவுக்கு முந்தைய கலாச்சாரம். ஸோ கூற்று A மற்றும் R கரெக்டு. R கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் ஏக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி 100வது கேள்வி வந்துட்டோம். ஸோ பாருங்கள், தனது பழமை தலைவர் மவுண்ட் பேட்டனுக்கு புதிய தலைவன் ஜவஹர்லால் நேருக்கும் இடையில் சமரச செயல்பாடு விப்பி மன்னன் மேனன் சிறந்த ஆளுமையாக இருந்தார் ஓகேங்களா. ஸோ வாக்கியம் பாருங்கள், இணைப்பு ஆவண வரைவு உருவாக்கம் செய்ய வல்லபாய் பட்டேல் சிந்தனைக்கு சக்தியாக இருந்தார் ஓகேங்களா. ஸோ வந்து என்னென்னா வாக்கியங்கள் 1 மற்றும் 2 ஆகியன தவறானவை ஓகேங்களா.
ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கொஞ்சம் டஃப்பான கொஷின், கொஞ்சம் இல்லை ரொம்பவே டஃப்பான கொஷின் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாமக்கியா அப்படின்றது வந்துட்டு ஒரு கரெக்டாக ஓகேங்களா. ஸோ நம்ம சூஸ் பண்ண மேக்ஸிமம் வந்து கபிலா தான் சூஸ் பண்ண. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கபிலா நினச்சேன். ஆக்சுவலி என்னன்னா பூர்வ மீமாசா அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். பூர்வ மீமாசா பொறுத்த வரைக்கும் என்னன்னா யோகா தத்துவம் பொறுத்த வரைக்கும் பதஞ்சலி வரும். ஸோ பூர்வ மீமாசா வராது, இந்த இடத்துல யோகா தத்துவம் வரணும். ஸோ அதனால் என்ன பூர்வ மீமாசா ஓகேங்களா. ஸோ 102வது கேள்வி பாருங்கள். ஸோ கையிலே வச்சுட்டு இருக்குன்னா ஸோ கையில் வந்துருச்சாங்களாம். ஓகே, சுமேரிய ஆவணங்களின் மெலுக்கா என்ற நிலத்தை குறிப்பிட்டவரான சிந்து சமவெளி. உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சுமேரியன் கிட்ட அந்த ஆவணங்கள் வந்து டாக்குமெண்ட்ல மெலுக்கான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் 103வது கொஸ்டின் பாருங்கள். இரண்டாம் பால்கன் போர் எந்த உடன்படிக்கை முடிவுற்றது அப்படின்னு பார்த்தா புக்காரெஸ்ட் ஓகேங்களா. என்னது புக்காரெஸ்ட் ஓகேங்களா. ஸோ ஐலாண்ட் சாம்பிளெலாம் உங்களுக்கு தெரியும், கர்நாடிக் இருக்கும், பாரிஸும் அதில் வரும். ஸோ லாஸ்ட் எல்லாமே தெரியும். ஸோ உங்களுக்கு நடத்தியிருந்தது கவுன்சில் தான் கண்டிப்பாக போட்டிருக்கலாம். ஸோ அதுக்கடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். 3ஆம் பர்மா போர் யாருடைய காலத்தில் நடைபெற்றதுன்னா டாஃப்ரின் பிரபு ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட் சொன்னால் கேன்சி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சிஎம்மா ஓகேங்களா. சிஎம் வந்து ஹார்டாக வந்து கெமிஸ்ட்ரி ரீட் பண்ணுறாரு அது அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் சொன்னால் அந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டாக டவுன் டெஃப் லைன்னு சொன்னோன்னா அந்த ஒரே ஒரு வரிசை படிச்சுன்னா ஆக்சுவலாக ஈஸியாக போட்டிருக்காங்க. டல்ஹௌசி பொறுத்த வரைக்கும் எப்போ 1848 வருவார். அதுக்கப்புறம் லார்ட் கேனிங் அவர்கள் வருவார். மாயை பொறுத்த வரைக்கும் அம்ஷாங் பொறுத்த வரைக்கும் வந்து அதுக்கு பின்னாடி வருவாங்க. அப்போ யாரும் டஃப்ரின் அவர்கள் தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 105வது கேள்வி பாருங்கள். நல்ல கொஷின்ஸ் ஆக்சுவலாக பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். முகலாய பிரபுகள் எந்த 2 குழுக்களை ஒன்றிணைக்க பைரம் கான் முயன்றார். ரஜபுத்திரர் கிடையாது, ஏன்னா அவங்க ஹிந்து ஓகேங்களா. ஸோ துருக்கியர்கள் பாரசீகர்கள் தெரியாது, ஏன்னா துருக்கியர்கள் பொறுத்த வரைக்கும் பாபர் வழி தோன்றர்கள் வந்தாங்க. ஸோ அவங்களுமே கிடையாது. ஸோ வந்து முகலாயர்கள் வந்து லோடிகள் வந்து எப்போ வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானே முடிகிறப்ப லோடி டைனஸ்டி முடிஞ்சிச்சு கிடையாது. அப்போ என்ன பேலன்ஸு. ஸோ சாக்தாயர்கள் மற்றும் குராசானிகள் ஓகேங்களா. ஸோ அவங்க தான். ஸோ 106வது கேள்வி பாருங்கள். பின் வருவனவற்றுள் அவசர நிலை பிரகடனத்தின் போது இந்திரா காந்தி, இந்த கொஸ்டின் நான் சொன்னேன்னா 20 இந்தியன் ப்ரோக்ராம் பாயிண்ட்ல வந்து சொன்னோன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்திரா சஹானின்ற ஒரு வழக்கு வந்து தொடர்ந்துருப்பாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு அந்த வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது 69% வந்துட்டு 25 50 மாற்றுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதிலே சொல்லியிருப்பேன் ஷானயம் அப்படின்ற ஆன்சர் சொல்லியிருப்பேன் இந்திரா காந்திக்கு அப்படின்னும் போது ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்த கேள்வி பாருங்கள். 107 1988 ஜனதா தளம் உருவாக்கிய பின் கட்சிகளால் ஆக்சுவலாக தேசிய தொழிலாளர் முன்னணி வராது. என் தொழிலாளர் பொறுத்த வரைக்கும் எங்கே போயிடுவாங்க கம்யூனிசமில் வந்துடும். ஸோ அப்படி வந்தால் ஆக்சுவலாக உங்களுக்கு 2 ஆன்சர் வரும் ஓகேங்களா. ஜன் மோர்ச்சா வரும், இல்லைனா பாரதிய மஸ்தூர் ஜன் இருக்கும். இது 2த்துல ஒன்று. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ்ல 2-3 கொஷின்ஸ் வந்து சேலஞ்ச் கொஷின் நம்ம பண்ணலாம் ஆக்சுவலாக அகாடமி மூலியமாகவே. சில கொஷின்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறேன். இந்த கொஷின் அதுக்கு முன்னாடி 2-3 கொஷின்ஸ் நான் உங்களுக்கு வந்து பின் பண்ணிடணும். நீங்கள் யாராவது கரெக்டாக பண்ண பின் பண்ணுறேன், நானே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்டிவ்லேயே போய் ஆன்சர் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, 108வது கேள்வி பொறுத்த வரைக்கும் பாருங்கள். முசோலினி 1929 போப்பின் பிரதிநிதிகளுடன் லேட்ரன் ஒப்பந்தம் சொன்னா டிடி பெட்வாஸ்கி லேட்ரன்லாம் படிச்சுக்கோங்க அது வரும்னு சொல்லிட்டு கையெழுத்திட்டார். முசோலினி இத்தாலிய ராஜ்யத்தின் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் சமரசம் விரும்பினார். ஏ மற்றும் ஆர் ரெண்டும் உண்மை, மேலும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பென்சிலில் குறிச்சிக்கிறதுல வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் குறிச்சிக்கிறது இதுக்காக பென்னுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அடால்ஃப் ஹிட்லரின் பிரச்சாரத்துறை அமைச்சர் யார் ஓகேங்களா. ஸோ இங்கே வான் ஹிட்டன்பர்க் பற்றி சொல்லியிருப்பேன். யாருன்னா அவர் தான் என்ன பண்ணுவார்னா அப்போ வந்துட்டு ஒரு பெரிய அதிகாரியாக இருப்பார். ஸோ வந்து என்ன பண்ணுவார்னா வந்துட்டு தலைமை ஏற்பார் ஓகேங்களா. ஸோ இங்கே என்னன்னா பிரச்சாரத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹிட்லரை வந்து அந்த எப்படி சொல்கிறது ஒரு பிரசிடென்ட் வந்து எப்படி வந்து ஒருத்தர் வந்துட்டு இப்போ கவர்னரை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நாமினல் அந்த பவரில் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஹிட்டன்பர்க் அவர்கள் இருப்பாங்க. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரச்சாரத்துறை. ஏன்னா ஹிட்லர் அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க ஜெர்மனி வந்துட்டு அந்த 1919 அதாவது முடியும் பார்த்தீங்கன்னா 1918 முடியக்கூடிய அந்த உலக போரில் என்ன ஆகும் முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு வரும். ஏன்னா வந்துட்டு நிறைய இழப்பீடுகள் தரணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அந்த வெர்சாய்ஸ் ஒப்பந்தத்தில் வந்து இழப்பீடுகள் அந்த மற்ற எல்லாமே நான் வந்து அந்த அவமானத்தை துடைப்பேன் பேசுவாருன்னு சொன்னோன்னா ஸோ அந்த இதில் வரவங்க யாருன்னா வந்து டாக்டர் கோயபெல்ஸ் ஓகேங்களா. யாரும் டாக்டர் கோயபெல்ஸ் அவர்கள் ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். பின்வரும் துறவிகளின் எவர் தென்னிந்தியாவின் பக்தி இயக்கத்தின் தொடர்புடையனா ராமானந்தர் ஓகேங்களா. ஸோ மேபி வந்து துகாராம் அவர்கள் வரலாம், ஏன்னா வந்துட்டு துகாராம் ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு இந்த விஜயநகரா அந்த சைட்லாம் வரலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்தால் துகாராம் இல்லை ராம்நாத் ஓகேங்களா. ஸோ வந்து சில சேலஞ்சிங் கொஷின்ஸ் நான் அப்பப்போ சொல்லிடுறேன். 111வது கொஷின். முதல் பாஜிராவ் பேஷ்வா யாரிடம் வந்து உத்வேகம் பெற்றானா சிவாஜி ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சுக்கும். பாலாஜி பேஷ்வா பொறுத்தவரைக்கும் 17 வருவார் 20 வரைக்கும் ஓகே. ஓகே, அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். 112 தலைநகரை முர்ஷிதாபாத்திலிருந்து மோகக்கைக்கு மாற்றியவையானா மீர் காசிம் அவர்கள். ராபர்ட் கிளைவ் கண்டிப்பாக இல்லை. ஸோ மீர் காசிம் அவர்கள் தான் ஓகேங்களா. சிராஜுத்தௌலா ஏமாத்தவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் தான். ஸோ 113வது கொஸ்டின் ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு வந்து ஆன்சர் ரெயின்லேண்ட் தான் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ ரெயின்லேண்ட் தான் கரெக்ட். எந்த கனிம வளமான பகுதி 15 ஆண்டுகளாக சர்வதேச சங்கத்தின் பட்டியலில் சேர்க்கப்பட்டது ஆன்சர் ரெயின்லேண்ட் தான் ஓகேங்களா. ஸோ 114வது கொஸ்டின் பாருங்கள். வெல்லஸ்லியின் துணைப்படை திட்டத்தின் இந்திய சமஸ்தானங்களை ஆங்கில அரசியல் அதிகார வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வெல்லஸ்லி துணைப்படை திட்டத்தை கண்டுபிடிக்கவில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு ஏ சரியானது மற்றும் ஆர் தவறானது ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஷின் பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த கொஷின்ஸ்க்கு நான் ஷார்ட் கட் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அந்த மாதிரி கேட்கல, கொஞ்சம் வந்து சுற்றி வளைச்சி இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏ. ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன்னா மின்டோ மார்லி சித்தம் பொறுத்த வரைக்கும் என்ன சட்டமியற்றும் குழுவை தேர்வு செய்ய. ஓகேங்களா. ஸோ இந்தியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி பொறுத்த வரைக்கும் 4 வரும். டி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா 3 வரும். இதுக்கான நான் வந்து தனியாக ஒரு இதுவே போடுறேன். ஓகேங்களா. ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு அரசுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு பொறுத்த வரைக்கும் 1876. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக தேசபக்தி ஒரு பெரிய வெகுமதி எனவும் எதுவும் வேண்டாம். நான் சொன்னேன்னா காரிபால்டி அவர்கள் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு வந்துட்டு இத்தாலி வந்து ஒரு யூனிஃபிகேஷன் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் இருந்தாலுமே சிசிலி இருக்கக்கூடிய 2 கிங்டம், நேபிள்ஸ் போன்ற கிங்டத்தை வந்து பிடிச்சு என்ன பண்ணுவார், அந்த மன்னர்கிட்ட கொடுத்துவார் அப்படின்னு சொன்னால். ஸோ அப்போ வந்து மன்னர்கிட்ட கொடுத்துவார். ஸோ வந்து என்ன வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசினி அவர்கள், காவூர் அவர்கள், இவங்க எல்லாமே வருவாங்களா. ஸோ அந்த இமானுவேல் அவர்கள், விக்டர் இமானுவேல் இவங்க அப்போ அந்த மன்னர்கிட்ட கொடுத்ததுனால என்ன சொல்கிறாரு, எனக்கு வெகுமதி மட்டும் போதும், சுதந்திரம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி, வெகுமதி இதுவும் தேவையில்ல, சுதந்திரம் கொடுங்கன்னு சொல்கிறார். ஸோ இந்த நான் சொன்ன போது ரிப்பீட் பண்ண இந்த கொஷின்ஸ் ஆக்சுவலாக அதை பார்த்தோன்னா காரிபால்டின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போயே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த அரசின் மீது ஆசையே இல்லாத யூனிஃபிகேஷன் ஆனால் போதும் இருப்பார். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு பார்த்தோன்னே அடிச்சிருப்பீங்க. நிறைய டைம் கேட்டிருப்பாங்க டிஎன்பிசியில் உட்பட. கல்கத்தா உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக நான் உங்களுக்கு நடத்தும் போது சொல்லியிருப்பேன் சார் எலிஜா இம்பே அவர்கள். ஓகே 111வது கொஷின். ஸோ இங்கே என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏ. ஓகேங்களா. ஸோ மன்சப்தாரி முறையின் ஜாட் தரவரிசை எதை குறிக்கிறது? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே சாரிங்க, ஃப்ளாஷ் ஆன் பண்ண மறந்துட்டேன். ஓகே ஸோ ஓகே 119வது கொஷின் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ மன்சப்தாரின் முறையின் ஜாட் தரவரிசை எதை குறிக்குதுன்னா அதிகாரியுடைய தனிப்பட்ட அந்தஸ்து மற்றும் சம்பளத்தை தான் ஜாட் குறிக்குது. ஓகேங்க. 120வது கொஷின்ஸ் பாருங்கள். உங்களுக்கு என்ன கொஷின்னா 10 ஏ. காமன்வெல்த் பற்றி 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக காமன்வெல்த் அமைப்பில் உறுப்பினராக நீடிக்கும் இந்தியாவின் முடிவுக்கு அடிமைத்தன போக்கில் நிலைத்திருப்பது என்று விமர்சனம் செய்யப்பட்டது. ரீசன் பாருங்க. இங்கிலாந்து அரசர் காமன்வெல்த் அமைப்பின் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரியான, ஆனால் ஏக்கான காரணம் வந்து விளக்கவில்லை. ஓகேங்களா. ஸோ 121வது கொஸ்டின் ஆக்சுவலாக முடிக்க போகிறோம். ஸோ 195 ஆக்சுவலாக ஆன்சருக்கு ஏ தான். ஓகேங்களா. 1905ஆம் ஆண்டு கர்சன் பிரபு உங்களுக்கு வந்து அர்த்தமும் சொல்லியிருப்பேன். ஸோ கர்சன் பிரபு வந்து டிவைட் ரூல் பாலிசி யூஸ் பண்ணார். ஸோ அதனால் வந்து பிரிந்தாளும் கொள்கை யூஸ் பண்ணி பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கிறத பாருங்களா, எலிமினேஷன்லேயே வரலாம். முதல் உலக போருக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்? ஸோ சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போ எலிமினேட் பண்ணுங்க. காந்திஜி சட்ட மறுப்பு இயக்கம் எப்போ நடந்துச்சு? ஸோ 1945 கர்சன் பிரபு எப்போ இருந்தார்? ஸோ கர்சன் பிரபு இருந்தாவே இங்கே கர்சன் கொடுத்துட்டாங்க. அவர் எந்த காலத்துக்குள்ளே இருந்தாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாவே போட்டிருக்கலாம். 1947 ரொம்ப டூ ஃபேர். ஓகேங்களா. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அவர் எந்த காலத்து வரைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911. ஓகே 1911ஆம் ஆண்டு டெல்லியில் உள்ள ராயல் தர்பாரில் 5ஆம் சார்லஸ் மன்னர் கர்சன் பிரபு சட்டத்தை ரத்து செய்தார். அதான் ஆன்சர். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்க. 122 புதிய உலகத்திற்கு ஐரோப்பியாவிற்கு உருளைக்கிழங்கு செடியையும் புகையிலையையும் அறிமுகப்படுத்தியவை யாருன்னா சர் வால்டர் ரேலே. ஓகேங்களா. இந்த ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக மெக்லன் வரமாட்டாங்க, ஜான் காப்பேட் வரமாட்டாங்க தெரியும். இந்த கொஷினுக்கு மேபி வந்து ஒரு ஃபியூ சான்சஸ் வந்து சர் ஃப்ரான்சிஸ் ட்ரேக் அவர்களும் வருவார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் வால்டர் ரேலே அவர்கள் தான். ஒரு டைம் நீங்கள் கூகுளில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 123வது கொஷின்ஸ் பாருங்கள். 153 அதாவது 1530 ரொம்ப டேரக்ட் கொஷின். சௌசாப்பூர் வந்து யாருக்கும் நடக்கும்? ஹுமாயூனுக்கும் ஷேர்ஷாக்கும் நடந்தது. ஓகேங்களா. ஸோ பாபர்னா அவங்களுக்கு 1526 வந்துருவார். பகதூர் ஷாக்கு நடக்கவே நடக்காது. ஹெமு அவர்கள் அதுக்கு பின்னாடி வருவாங்க. அப்போ யாரும் ஹுமாயூன், ஷெர்ஷா அவர்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். தனது படைத்தலைவரின் விண்ணப்பத்திற்கிணங்க உதயசந்திரமங்கலம் என்று பெயர் மாற்றி பல்லவ மன்னர் நந்திவர்மன். இது எப்படி நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கணும் தெரியுமா? நந்திவர்மன் வந்து கலாப்ராஸ் பற்றி நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். அந்த கலாப்ராஸ் பற்றி டீச் பண்ணும்போது அவருடைய செப்பு பட்டயம் ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்களா. அவரோட கல்வெட்டு இருந்தது. அந்த கல்வெட்டில் கலாப்ராஸ் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. முத்திரையர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து சாஸ்திரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் எப்படி லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து முத்திரைகள் இருந்திருக்கு. அவருக்கு வந்து இந்த பேர் இருந்திருக்கலாம். அப்போ மங்களம் அந்த முத்திரையில் பொறிக்கப்பட்டிருக்கும். மேபி நந்திவர்மன் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. சும்மா தந்திவர்மன் வராது. இந்த 3ல் ஏதோ ஒன்று வந்து சூஸ் பண்ணணும். 125 பாருங்கள். இப்படி தாங்க ஆக்சுவலாக யோசிங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா நீங்கள் லிங்க் இருக்கணும், உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கணும். நீங்கள் எங்கே படிச்சிங்க? இப்போ காங்கிரஸ் ஆஃப் யானாவா? அப்போ வந்து அப்போ யார்? இப்போ ரஷ்யா கியூரு, ஆஸ்ட்ரியா கியூர், பெஷியா கியூர், அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒப்பந்தம் வந்துச்சு. அப்புறம் கன்சர்வேட்டிவ் ஸ்டாப் பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு லிங்க்லேயே போயிட்டுருக்கணும். அப்போ தான் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ எங்கள் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னார் நிறைய பேர் வந்து நல்லா எழுதிருக்காங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ 125 பாருங்கள். எந்த ப்ரொட்டஸ்டன்ட் போதகர் ஓகே கைது செய்யப்பட்டு வதை முகாமுக்கு அனுப்பப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்ட்டின் நிமோலர். ஓகேங்களா. யார்? மார்ட்டின் நிமோலர் அவர்கள் தான். ஓகேங்களா. அடுத்த